ராகவ், ஆகாஷ் 2 பேருமே சேர்ந்து லேப்டாப் அப்படியே செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏதாவது கிடைக்குதா? யார் வந்தாங்க? யார் போனாங்க? எல்லாமே செக் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் ஒருத்தவன் மட்டும் வந்திருக்கான். 20 மினிட்ஸ் உள்ள ரூமில் இருந்திருக்கான். ஆனால் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணாமல் வெளியே வரான். இவன் தான் காரணம். இவனை ட்ராக் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். இவன் தான் அபிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்துருக்கான் அப்படின்னு ராகவ் சொல்கிறார். அதை கேட்டோன்னே ஆகாஷ், ஆமாம் சரி அவனோட ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் இருக்கும், நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணுறாங்க. எல்லாமே ஃபேக்காக இருக்குது. அப்போ எல்லாமே ஃபேக்காக இருக்குது. இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படியாவது அபியை எடுத்துடணும். அபி ஒரு நாள் நைட்டு கூட அங்கே ஜெயிலில் இருக்கவே கூடாது. எப்படியாவது எடுத்துடணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அபி ரொம்ப ரொம்ப நல்லவ, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே ஆகாஷ் பார்க்குறாரு. உனக்கு அபி மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, ஆனால் நீ வெளியே காட்டாமல் கோவத்தை மட்டும்தான் காமிக்கிற அப்படின்னு நினைக்கிறாரு. சரி நம்ம போய் தேடலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரவுடிங்க எல்லாருமே இருக்காங்க. அதில் ஒரு ரவுடி சொல்கிறான், ஆமாம் நமக்கு நிறைய பணம் வேணும், நாம் எதுக்காக அந்த முரளியே நம்பி இருக்கணும்? நாம் என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட தான் நிறைய பொண்ணுங்களோட வீடியோ இருக்குல்ல, அதில் ஒரு பணக்கார பொண்ணாக பார்த்து அந்த வீடியோவை எடுத்து அந்த பொண்ணுக்கே அனுப்பி நிறைய பணம் நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஒரு ரவுடி சொல்கிறான். நல்ல ஐடியாவே இருக்கே, சரி இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கே அந்த வீடியோவை அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, என்ன இது வீடியோ இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கரெக்டாக அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பார்த்துட்டாங்க. என்னது ஃபோனில் ஏன் இந்த மாதிரி பண்ணுற காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பாவும் டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ என்ன இது, யார் இது இப்படி வீடியோ அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ட்ரெஸ் வாங்க போனேன், அங்கே தான் வந்து இந்த எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. சரி நீ எங்கேயும் வர வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே போகிறாங்க. அபியோட அந்த பொட்டிக்கு போகிறாங்க. போயிட்டு எல்லாமே கத்துறாங்க. இங்கே என்ன தான் நடக்குது, என் பொண்ணு ட்ரெஸ் அதாவது வீடியோவாக எடுத்து என் பொண்ணுக்கே அனுப்பியிருக்கான், அதுவும் பணம் வேறு 10 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க, என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. இங்கே பாருங்கள், கத்தாதீங்க, நான் வந்து ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க. ராகவுக்கு ஃபோன் பண்ணோடனே ராகவ் வந்து அங்கே போட்டிக்கு வராரு. வந்த உடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என் பொண்ணோட வீடியோவை அனுப்பி 10 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கான் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராகவ் அப்படி ஷாக் ஆகுறாரு. சரி நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, அந்த 10 லட்ச ரூபா பணத்தை தரேன்னு சொல்லி ஒத்துக்கங்க, கையில் ஒரு 6 லட்ச ரூபா இருக்குது, கொஞ்சம் வந்து நகை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், அது எல்லாமே நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. அங்கேருந்து போகிறாரு. இங்கே பாரு பணம் நான் சொல்கிற இடத்துல வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி ஃபோன் பண்ணுறான். அதே இடத்துக்கு அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க அப்பா வைக்கிறாரு. வச்ச உடனே ராகவ், ஆகாஷ் 2 பேருமே அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இல்லை பணத்தை எடுத்துட்டான், பணமே அங்கே இல்லை, என்ன இது பணத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ், ஆகாஷ் 2 பேருமே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அந்த பணத்தை எடுத்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஐயோ என்ன இது கட்டாக பணம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இந்த பொண்ணை மிரட்டினதில் இந்த வேலையை முன்னாடியே பார்த்துருக்கலாம் போல, எவ்வளோ பணம் இருக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டாக எடுக்கிறானுங்க. அப்படியே ஆகாஷ், ராகவ் 2 பேருமே வந்து அப்படியே அவங்கள பிடிச்சி அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரவுடிங்க எல்லாரையுமே சேர்ந்து ஒரு கயிறு வச்சு அப்படியே கட்டி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே இங்கே பாருங்கள் இவங்க தான் தப்பெல்லாம் பண்ணது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்க அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, என்னது நீ கூட தான் மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த பென்ட்ரைவரில் இருக்குது, இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ராகவ் கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே அந்த ரவுடி சொல்கிறான், ஆமாம் எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே அப்படியே அங்கே அடிக்கிறாங்க. அபியை வெளியே விடுங்கன்னு சொல்கிறாங்க. அபி வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே அந்த ரவுடியை பார்த்துட்டு பயங்கரமாக அப்படியே கோவப்பட்டு பார்க்குறாங்க. டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணோட வீடியோவை எடுத்து அது கூட பணமாக நீ கேட்காம நான் ராகவ கூட வாழக்கூடாதுன்னு எதுக்காகடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அந்த ரவுடியை போட்டு தவடிலேயே மாற்றி அடி வெளுத்து வாங்குறாங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இல்லை நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறான். எதுக்காகடா இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உனக்கு அக்கா தங்கச்சிலாம் இல்லையா, ஒரு பொண்ணை வந்து வீடியோ எடுத்திருக்க, எடுத்து என்னை இப்படிலாம் மிரட்டியிருக்க, நீ யார் இருக்கா, உன் பின்னாடி யார் இருக்கா, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு அப்படியே கத்துறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கத்திட்டு இருக்காதீங்க, நீங்கள் வந்து இவன் தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டான், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தேவையில்லாத வந்து இங்கே கத்தாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அங்கே இருக்க போலீஸ் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கணும், இவனை வந்து விட்டுறவே கூடாது, இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா எல்லா டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அபிக்கு அப்படி கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. இந்த மாதிரி ஆள்லாம் இருக்கவே கூடாதுடா, எவ்வளோ கீழ்த்தரமான வேலை நீ பார்த்துருக்க தெரியுமா, ஆனால் இதெல்லாம் நல்லதே கிடையாது புரியுதா, இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காத, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அப்படியே கோவமாக கத்துறாங்க. சரிங்க நீங்கள் கத்தாதீங்க, நீங்கள் எமோஷனல் ஆகாதீங்க, இவங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அபி கொஞ்சம் டென்ஷன் ஆகாத, விடு அபி பார்த்துக்கலாம், நாம தான் உங்ககிட்ட வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம், இவன் தான் குற்றவாளின்னு எல்லாமே இந்த பென் டிரைவரில் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லை இவ்வளோ பெரிய தப்பு எப்படி பண்ணியிருக்கான்,
அதுவும் நான் வந்து உங்களோட சேர்ந்து வாழக்கூடாது. எப்படி பண்ணான் தெரியுமா? நான் எவ்வளவோ கெஞ்சினேன், என்னை விட்டுரு வேண்டாம், இதெல்லாம் பண்ணாத தப்புன்னு. அவன் கேட்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறான் அப்படின்னு அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. சரி விடுங்க விடுங்க, இதை பற்றி பேசாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அங்கே வந்து ராகவ் அபி 2 பேருமே வராங்க.